எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிற ஒரு ஷேக்கோட ரெசிபி தான் பார்க்க போகிறது. முந்திரி கறிக்கு ஷேக். முந்திரினா திராட்சை, இளநீருக்கு தான் கறிக்கு அப்படின்னு சொல்லுது. ரெண்டுமே சேர்த்து செய்யற ஒரு ஷேக்கு தான் இது. அதுக்காக பிளாக் கலர் திராட்சை, கருப்பு கலர் ஜூஸுக்கு எடுக்கிற சாஃப்டா இருக்கிற விதை இருக்கிற சீடு இருக்கிற கிரேப்ஸ் தான் எடுத்திருக்கு. 1/2 கிலோ அளவுக்கு நான் எடுத்து வச்சிருக்கு. உங்களுக்கு எவ்வளோ ஜூஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். மிக்சி ஜாருக்குள்ளே போட்டு 1/2 கப் அளவு தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட் அரைச்சதுக்கு அப்புறம் அரிச்சு ஊற்றி எடுத்து வச்சுக்கோங்க. ஜூஸ் வந்துட்டு இதே மாதிரி நல்லா கட்டியாக இருக்கிற ஜூஸாக இருக்கணும், திக்காக இருக்கணும். திராட்சையோட இனிப்பு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நல்லா கலக்கி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஜூஸ் வந்து நல்லா கூலாக இருக்கணும். அடுத்தது நம்ம இளநீர் ஷேக் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். 3 இளநீரோட தேங்காய், இதுக்கு இங்கே காம்பு அப்படின்னு சொல்லுவேன், விதவிதமாக பேர் இருக்குது. தேங்காயோட அந்த டெண்டர் கோகனட் அது வந்து 3ஓட எடுத்துருக்கு. அப்ராக்சிமேட்டாக ஒரு 3 கப் அளவுக்கு இருக்கணும், அதை பார்த்து எடுத்துக்கோங்க. 4 பேருக்கு குடிக்கிறதுக்கான அளவுக்கு தான் நம்ம இன்றைக்கி ரெடி பண்ணுறோம். மிக்சி ஜாருக்குள்ளே போட்டு உங்களுக்கு இனிப்புக்காக சர்க்கரை சேர்த்துக்கலாம், இல்லை இருந்தால் மில்க் மேட் கூடி சேர்த்துக்கலாம். நான் மில்க் மேட் தான் 1/4 கப் அளவுக்கு சேர்த்துருக்கு. 2 கப் அளவுக்கு நல்ல சில்லாக இருக்கிற ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா கூல் பண்ணி எடுத்த கறிக்கோட தண்ணி ஊற்றிருக்கு. நல்லா திக்காக ஃபைனாக இதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப திக்காய் போக வேண்டியதில்லை. நம்ம முன்னாடி அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற முந்திரி ஜூஸ் இருக்கு இல்லைங்களா, அதுக்கும் இதுக்கும் ஆல்மோஸ்ட் ஒரே திக்னஸ் இருந்தாலும் போதும். எல்லாமே ரெடியாக இருக்குது. நம்ம இப்போ இது மிக்ஸ் பண்ண போகிறேன். குடிக்கிறதுக்கு எந்த கிளாஸில் தான் நீங்கள் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கிளாஸுக்கு 1/4 கிளாஸ் அளவுக்கு இல்லை 1/4 கப் அளவுக்கு முந்திரி ஜூஸ் ஊற்றிக்கோங்க. நான் இப்போ 2 ஜாரு தான் எடுத்திருக்கு. அதில் 1/4 போர்ஷன் வந்துட்டு முந்திரி ஜூஸ் ஃபில் பண்ணி மிச்சம் வந்துட்டு கறிக்கோட ஷேக்கும் ஊற்றியிருக்கு. இதில் ஒரு ஜார் வந்து 2 பேருக்கு குடிக்கிறதுக்கான அளவு இருக்குது. 4 பேருக்கு குடிக்கிறதுக்கான ஜூஸ் தான் ரெடி பண்ணியிருக்கு. எந்த பாத்திரத்தில் வேணாலும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். 1/4 போர்ஷன் வந்துட்டு முந்திரி ஜூஸு, 3/4 போர்ஷன் வந்துட்டு கறிக்கோட ஷேக்கும் ஊற்றி நம்ம இதை குடிச்சிக்கலாம். இங்கே கண்ணூர் கோழிக்கோடு சைடில் இதே மாதிரி வெரைட்டியாக இருக்கிற இளநீர் ஷேக் அவைலபிளாக இருக்குது. அதில் ஒரு வெரைட்டி தான் இது. உங்களுக்கும் இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது எப்படி குடிக்கிறேன் அப்படின்னா, ஸ்ட்ரா போட்டு இதே மாதிரி இப்படியே குடிச்சிக்கலாம். இந்த மாதிரி குடிக்கும்போது 2 ஃப்ளேவரும் மாறி மாறி வந்துட்டே இருக்கும். அது இல்லாமல் இதே மாதிரி லைட்டாக ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி குடிக்கும்போது 2 ஃப்ளேவரும் நமக்கு செப்பரேட்டாகவும் தெரியும். அதே மாதிரி மிக்ஸாக இருக்கிற ஒரு ஃப்ளேவர் கூட நமக்கு கிடைச்சிடும். எது பிடிக்குமோ அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.